Hi friends, welcome back to my channel Munira's Kitchen. இப்போ நம்ம கிச்சனில் சிம்பிளான கொஞ்சமாக மசாலா போட்டு தேங்காய் பால்லாம் ஊற்றி ஒரு ரைஸ் செய்ய போகிறேன். அதுக்கு காம்பினேஷனாக நெய் மீன் வச்சு ஒரு தேங்காய் பால் கறி செய்ய போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஒன்று ப்ரெஸ் பண்ணால் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்துக்கிறேன். பின்ன 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர்னாக்கா இதில் காஷ்மீர் சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் கலர் கொடுக்கறதுக்கு வேண்டி. பின்ன 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து கரைச்சி அதை பல்ப்பை மாற்ற அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் 1 கிலோ நெய் மீன் வாங்கியிருக்கிறேன், கிங்ஃபிஷ் வாங்கியிருக்கிறேன். அது நல்லா கழுவி நம்ம நீட்டாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தடவி வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ணி அட்லீஸ்ட் 30 மினிட்ஸ் ஆகுது நீங்கள் மேரினேட் பண்ணி வைங்க. அப்போ தான் அந்த ஃபிஷ்ஷில் எல்லா மசாலாவும் பிடிக்கும். நல்லா இந்த மீன் நல்லா திக்காக இருக்கிற காரணம் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸாவது நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். எல்லா ஃபிஷ்ஷும் இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா தடவுங்க, எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் தடவி வச்சாச்சு, மேரினேட் பண்ணியிருக்கட்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு பெரிய ஃப்ரை பேன் எடுத்துக்கலாம் ஃபிஷ் கறி உண்டாக்குறதுக்கு. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 வெங்காயமும் 4 பச்சை மிளகும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது நல்லா வதக்கிக்குங்க. அதில் விட்டு நல்லா வதங்கட்டது. அதுக்கப்புறம் நம்ம லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மீன்லேயும் உப்பு போட்டிருக்கிறோம், பார்த்து போட்டுக்குங்க. இல்லைனா கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பூண்டாச்சு, பாதி பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 10 பூண்டு எடுத்து பாதியாக நறுக்கி அதையும் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்குங்க, பச்சை மணமெல்லாம் போட்டு. இப்போ அதில் 1 டீஸ்பூன் இல்லாட்டி 1.5 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா வதக்கிக்குங்க. இப்போ 3 தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன், அது இது கூட சேர்த்திட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் லேசாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணி நல்லா வதக்கி, அதுக்கப்புறம் நம்ம 1 டீஸ்பூன் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது வதங்கட்டும், தக்காளி எல்லாம் நல்லா மசியணும். இப்போ அது கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றி தக்காளியெலாம் வேகிற மட்டும் லிட்டு போட்டு மூடி வைங்க. ஒரு 2 நிமிஷத்தில் அதெல்லாம் வெந்துடும். அது பக்கம் ஒரு பக்கம் வேகட்டும். நம்ம மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை இன்னர் ஸ்டவ்வில் பேன் வச்சு ஆயில் ஆட் பண்ணி எல்லா ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ திறந்து பார்க்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சிருக்குது. ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண ஃபிஷ்ஷை இது கூட 1 by 1 அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு சின்ன தீயில வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு தேங்காய் எடுத்து நல்லா திக்காக தேங்காய் பால் எடுக்கணும். அது 1ஆம் பால் 2ஆம் பால் ஒன்றும் இல்லை, ஒரு தேங்காய் பால் எடுத்தாலே போதும். அது இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சின்ன தீயில வைங்க. ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும். மேலே கருவேப்பிலை தூவி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸு தாளிச்சிக்கலாம். வேறு ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு வாசத்துக்கு லேசாக பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பின்ன பே லீஃபு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பொரியட்டும். இப்போது 3 வெங்காயம் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதை மூடி விட்டு நல்லா வேகட்டும். அது இப்போ 1 டீஸ்பூன்
ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மணமெல்லாம் போட்டும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 தக்காளி நான் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தக்காளியோட பேஸ்ட்டு இது கூட சேர்த்திட்டு நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டு போட்டு மூடி வைங்க. நல்லா தக்காளியில் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அளந்து வச்ச தண்ணி, அதாவது மொத்தம் 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறேன். நம்ம எந்த கப்பில் அரிசியை கலக்கிறோமோ அந்த கப்லேயே 5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் லேசாக உப்பு ஆட் பண்ணிக்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நம்ம அதே மாதிரி தேங்காய் பால், நான் இந்த கோகனட் மில்க் பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். அது அதே மாதிரி 5 கிளாஸ், அந்த 5 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மொத்தம் 10 கப் ஆச்சு. உப்பு இருக்கா நல்லா டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க. உப்பு இல்லாட்டி ஆட் பண்ணிக்க. இந்த சமயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு நான் அரிசி செல்லா ரைஸு 5 கப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அது இது கூட ஆட் பண்ணிக்க. அதாவது 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ தேங்காய் பால் ஊற்றுற காரணம் இப்போ 5 கப்பு தண்ணி 5 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணியாச்சு. மொத்தம் 10 கப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது கூட ஆட் பண்ணி நல்லா கொதித்த பிறகு நம்ம அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அது கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மூடி வைங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் அது வேகட்டும் அரிசி. இடையில ஒரு வாட்டி கிளறி விட்டு பார்த்துக்குங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் அந்த தண்ணி ஃபுல்லாக வற்றட்டும். இந்த சமயத்தில் தண்ணி ஃபுல்லாக வற்றி இருக்குது. லேசாக தண்ணி மேலே இருக்குது பாருங்கள். இந்த சமயத்தில் நம்ம அரிசியை தம் போட்டுறணும். இந்த மாதிரி பிளேட்டை வச்சு சின்ன தீயில வச்சு அதுக்கு மேலே இந்த அரிசியோட பாத்திரத்தை வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் அது அப்படியே தம்மில் இருக்கட்டும். சூப்பராக அரிசி வெந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ 10 நிமிஷம் கரெக்டாக ஆயிடுச்சு பாருங்கள். சோறு நல்லா பொழு பொழுன்னு வெந்திருக்குது. ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கரெக்டாக வெந்திருக்குது. இந்த மாதிரி ரைஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபிஷ் கறி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனி அடுத்த வீடியோவில் புதிய ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த ரைஸை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.